இந்த பாரு கமருதீன் மைக் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதுல உச்சக்கட்ட முடிவா பாத்தீங்கன்னா, நான் போராட்டம் பண்ண போறேன். தண்ணிய தவிர எதுவுமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் பாத்தீங்கன்னா, போராட்டம் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதுதான் ஹைப் இருக்கு. ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது ஒரு சைடு அந்த டாஸ்க் வந்து வழக்காடு மன்றம் போயிட்டு இருந்தா கூட பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள மைக்க மறைச்சு பேசின பிரச்சனைனால பாத்தீங்கன்னா, நேத்து பாலு, எக்கு, டீ, காஃபி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து புடுங்கிட்டாரு. பல டைம் சொல்லிட்டாங்க. ஆனா பாரு வந்து கமருதீன் 2 பேருமே கேட்கவே கிடையாது. அதனால டென்ஷன் ஆகி தான் பாத்தீங்கன்னா வந்து புடுங்குனாங்க. அதனால இன்னைக்கு காலையிலயுமே பாத்தீங்கன்னா 2 பேரும் அடங்கவே இல்ல. ஜாகிங் ஓடுறேன். நம்ம ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, மைக்க கழட்டி வச்சுட்டு 2 பேரும் சுத்தி சுத்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்காய்ங்க. கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிறாய்ங்க. அதாவது நீங்க பேசணும்னா, கதவ தொறந்து விடுங்க. நாங்க பாட்டுக்கு வெளியில போய் பேசுறோம். ஆல்மோஸ்ட் இது பார்க்கு, வேற வேர்ட நான் யூஸ் பண்ண விரும்பல. அந்த மாரி தான் அத பயன்படுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க தான் ஸ்மோக்கிங் ரூம்ல என்ன பேசுறீங்க? என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காண்பிக்கப்படல. அப்படி இருந்தாலுமே ஒரு லெட்டர் கூட ஒரு மீமா வந்துச்சு. அதாவது இன்று இரவு ஸ்மோக்கிங் ரூம் வரவும் பார்த்தீங்கன்னா, தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மீம் கூட வந்துச்சு. ஆனா என்னைய பொறுத்தளவு இவங்க 2 பேரும் வந்து திருந்தவே மாட்டாய்ங்க. தொடர்ந்து இதே ஒரு செய்கைய தான் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு பிக் பாஸ் வார்ன் பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. அதனால வந்து அமித் கேப்டனா பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு வந்து பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு முடிவு எடுக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேசாம பார்வதியையும் கமருதீனும் பேசாம பண்ணிட்டா என்ன? அப்படின்றது வந்து 2 பேத்தாலயும் தாங்க முடியல. பார்வதின்னு சொல்றேன், "என்ன உனக்கு என் கூட பேசணுமா? பேசாம எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காஜ் கப்பிள்ஸ் மாரி வேற ஏதேதோ பேசிட்டு இருக்காய்ங்க. கமருதீன் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்றான் வீட்டுக்குள்ள. அது எப்படி நாங்க 2 பேரும் பேசாம இருக்க முடியுமா? எங்களால பேசாமலாம் இருக்க முடியாது. விட்டா செத்துருவாய்ங்க போல இருக்கு 2 பேரும். அப்படி ஒரு லெவல்ல 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அமித் வந்து ஒரு முடிவு எடுக்குறாரு. அதாவது நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவ நான் எடுக்கிறேன். இந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் பிக் பாஸ் திரும்பி பால், எக்ஸ தர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தண்ணிய தவிர எதுவுமே சாப்பிட போறதில்ல, எதுவுமே குடிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரொட்டஸ்ட்ட பண்றாரு. வீட்ல இருக்க எல்லாரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமித்கிட்ட சொல்றாங்க. "அமித் நீங்க பண்றது வந்து தப்பு. நீங்க எதுக்கு உங்களுக்கு பனிஷ்மென்ட் எடுத்துக்கிறீங்க? வேண்டாம்." அப்படின்ற மாரி வீட்ல இருக்க எல்லாருமே சொல்றாங்க. விக்ரம் கூட சொல்றாங்க, "இத நாங்க ஏத்துக்கல." அப்படின்ற மாரி. சுபிக்ஷா வந்து சொல்றாங்க, "இது வேணாண்ணா." அப்படின்ற மாரி. கமருதீன் வந்து கேட்கிறாப்ல, "அது நீங்க பண்றது வந்து கேவலமா இருக்கு. ஏதோ நாங்க மட்டும் தான் இது பண்ற மாரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க பண்ணாதீங்க. தயவு செஞ்சு விடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அமித் சொல்றாரு, "இது டீம் பண்ண தப்பு. பிக் பாஸ் டீம் பண்ண தப்பு இது." அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே வந்து பிளேம் பண்றாரு. அதுவரைக்கும் நான் அமித் சொன்னத பார்க்கும்போது சரி, வீட்ல இருக்கவங்களுக்காக ஒண்ணு புரொட்டஸ்ட் பண்றாரு போல இருக்கு, அப்படின்ற மாரி நமக்கு தோணுச்சு. ஆனா கடைசியில அவரு வந்து ஈகோ டச் ஆயிருச்சு. அதாவது எனக்கு வந்து பால், எக்ஸ் எல்லாமே வேணும். அதுக்காக நான் புரொட்டஸ்ட் பண்ணுவேன். இது டீம் மேல தான் தப்பு. அவங்க எப்படி குடுக்கலாம்? இவிங்க பண்ண தப்புனால நம்ம மேல எதுக்கு பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிக் பாஸ் டீம்க்கு அகைன்ஸ்டாவே பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து சொல்றாங்க, "அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே. நீ பிக் பாஸ் டீம்க்கு அகைன்ஸ்டா அப்படின்லாம் சொல்லவே சொல்லாத. இவனுங்கள வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனா பிக் பாஸ் டீம சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமித்த வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அமித் ஒரு முடிவுல இருக்காரு. இத எப்படியாச்சும் இந்த சோழிய முடிக்காம நான் விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி நிக்கிறாரு. என்னைய பொறுத்தளவு இவனுங்களும் திருந்த மாட்டானுங்க. இந்த பிரச்சனையும் இன்னுமே பெருசாகும். அதனால வந்து விக்ரமும் சொல்றாரு, ஒரு நாள் டைம் விடுங்க. ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா வந்து அமித் கேட்கிற மாரி தெரியல. நான் இதுல ஒரு 2ல ஒரு கை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, அவர் இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்.